இப்ப பேசும்போது ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருந்தீங்க ஐயா. இவ்வளவும் மீட்டு கொடுத்தவர் பேரறிஞர் குணா அப்படின்னு. இவ்வளவும் மீட்டு கொடுத்துருக்கிறாருன்றது ஒண்ணும் பேசப்படாமவே இருக்குதுல்ல. இப்ப இரும்பு இரும்பின் காலம் தமிழர்கள் தான் உலகத்திலேயே முதலாக இரும்பை பயன்படுத்தியவர்கள். சமீபமாக சில ஆய்வறிஞர்கள் சொல்றதை கேட்டு நம்ம பார்க்குறோம். ரொம்ப வியப்பா பார்க்குறோம். பேசும் பொருளாக இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு 2012 அவருடைய புத்தகத்துல ஏதோ ஒண்ணு நான் வாசிச்சு இருக்கிறேன். 13 பிறகு 2013 பிறகு நான் அத வாசிச்சிருக்கிறேன். அது ஒரு புத்தகத்துல. அதுக்கு முந்தின காலகட்டத்திலே அவர் ஆய்வு பண்ணியிருப்பாரு. கரெக்ட்டுங்களா? சரி. கிட்டத்தட்ட 13க்கு பிறகு அது இத பத்தி இந்த புத்தகத்துல முதன்மையாக வந்தது பேரறிஞர் குணா அவர்கள் தான். இரும்பை தமிழன் உலகத்திலேயே முதலாக பயன்படுத்திய இனம் தமிழ் இனம்தான். அதற்கான ஆவணங்கள், சான்றுகள், ஆய்வுகள் அத்தனையும் இருக்கிறது என்பதை 13க்கு பிறகு பேசப்படவே இல்லைங்க. இப்படி பல கருத்துகளும் பேசப்படவே இல்லை. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இப்போ இந்த இரும்பு காலத்தை பத்தி நீங்க கேள்வியா எடுத்ததுனால நான் இதை சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கிறது. இந்த ஆண்டினுடைய 2025 முதல் மாதத்துல தான் தமிழக தொல்லியல் துறை அவர்கள் திருவாய் மலர்ந்து ஒரு செய்தியை சொல்றாங்க. தமிழர்கள் இரும்பு பயன்பாடு மிக முந்தைய காலத்துக்கு போகுது. அது கிட்டத்தட்ட கிமு 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டு போகுது. அப்ப இந்த காலத்தோட ஒப்பிட்டோம்னா 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாகவே 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. முன்னாடியே அதுக்கு முன்னாடியே பயன்படுத்தப்பட்டிருக்கலாம்ன்றது சொல்றாங்க. அப்படின்றத இந்த ஆண்டுதான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆண்டு சொல்லியிருக்கிறாங்க. அத 2025 தொடக்கத்துல. ஒரு சில ஆய்வாளர்கள் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, நான் 2019லயே சொன்னேன், 20லயே சொன்னேன், அப்பெல்லாம் என்னை பார்த்து சிரிச்சாங்க. இப்ப தமிழக அரசே ஒத்துக்கிட்டு இப்படி ஆமா இரும்பு காலம் ரொம்ப முன்னாடி போகுது, தமிழர்கள் ரொம்ப முன்னாடியே இரும்பு பயன்படுத்தி இருக்கிறாங்க, உலகத்தின் முதலாக அது சொல்லலாம், உலகத்திலே முதன்முறையாக அப்படின்னு இப்ப சொல்றாங்க. ஆனா உண்மையாகவே இது ஐயாவுடைய எண்ணியம் அப்படிங்கிற இந்த நூல் 2013 இதுதான் நான் வாசிச்சேன். அதான் அந்த ஞாபகத்தை வச்சுதான் உங்ககிட்ட கேள்வி கேட்டேன். இது வெளிவந்த நூல் 2013. இப்போ ஒரு நூல், இது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த எண்ணியம் என்பதுதான் தமிழர் மெய்யியலினுடைய அடிப்படை என்று சொன்னேன். அப்ப இந்த அடிப்படை ஆய்வை செய்வதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகியிருக்கும் என்பதை ஒருவேளை உங்களால கணிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஒரு சில ஆண்டுகள் எடுத்திருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 3 to 5 ஆண்டுகள் எடுத்து